அதிகாலை மணி 3 நெருங்கிக் கொண்டிருந்தது. படுக்கையறை விளக்குகள் ஒளிர்ந்து கொண்டிருந்தாலும் இருள் மட்டுமே நீள்வது போல் அறை முழுவதும் இருட்டாய் இருந்தது. இருட்டில் வேகமாய் சுழலும் மின்விசிறி சத்தத்தையும் தாண்டி கடிகார முட்களின் சத்தம் கிளக் கிளிக் என்று சத்தம் எழுப்பிக் கொண்டிருந்தது. முழு இரவும் அல்லாது பகலும் அல்லாத அந்த அதிகாலை பொழுதில் பிரியா தன் கவலை மூட்டைகளை கனவு என்ற பயணத்தில் இறக்கி வைத்துக் கொண்டிருந்தாள். அவளின் அழகான கனவு பயணம் முழுவதுமாய் முடிவதற்குள் அலாரம் சத்தம் கூப்பாடு போட்டு அவளின் அமைதியான நித்திரையை கலைத்துவிட்டது. பிரியா கண்களை முழுவதுமாய் திறக்க மனமில்லாமல் அரை கண்களில் அவள் கைபேசியில் மணியை பார்த்துவிட்டு அப்படியே அலாரத்தையும் அணைத்துவிட்டு மீண்டும் தன் கனவு பயணத்தை தொடர ஆரம்பித்தாள். அதற்குள் மீண்டும் 2ஆம் முறை அலாரம் கூப்பாடு போட இனி நித்திரையில் மூழ்குவது பயனில்லை என்று எண்ணி எழுந்திருக்க ஆயத்தமானாள். எழுந்திருக்கும் முன் அவள் படுக்கைக்கு அருகில் வைத்திருந்த கைப்பையை திறந்து அன்று பயணம் செய்யவிருக்கும் விமான டிக்கெட்டை தன் கையால் தடவி மெய்மறந்து அந்த டிக்கெட்டை சில நொடிகள் கண் இமைக்காமல் பார்த்து கொண்டிருந்தாள். அவளின் பல நாள் கனவு அன்றுதான் சொந்த செலவில் நிறைவேறப் போவதை நினைத்து தனக்குத்தானே பெருமைப்பட்டு கொண்டிருந்தாள். பின் பிரியா குளித்து முடித்து அளவாய் ஒப்பனை செய்து அவசரமாய் சாப்பிட்டுவிட்டு விமான நிலையம் செல்வதற்கு தயாராக இருந்தாள். வீட்டிலிருந்து கிளம்பும் முன் அவளின் அம்மாவிடம் பேச வேண்டும் என்று எண்ணியிருந்தாள். அதற்குள் அவள் முன்பதிவு செய்திருந்த டாக்ஸி டிரைவர் தான் வீட்டின் வெளியில் உள்ள மரத்தடியில் காத்திருப்பதாய் கூற அவளும் வீட்டை பூட்டிவிட்டு அவசரமாய் டாக்ஸியில் கிளம்பி சென்றாள். பிரியாவின் விமானம் காலை 8:30 மணிக்கு. அவள் டாக்ஸியில் ஏறும் பொழுதே மணி 7 கடந்திருந்தது. எவ்வளவு நேரமாய் எழுந்திருத்தாலும் முடிவில் அறக்க பறக்க கிளம்ப வேண்டியதாய் இருக்கிறதே என்று மனதிற்குள் நினைத்தபடி பிரியா டாக்ஸி டிரைவரிடம் தனக்கு விமானத்திற்கு நேரமாகிவிட்டது, அதனால் விரைவாய் வண்டியை ஓட்டும்படி கூறினார். டிரைவரும் அதற்கு ஏற்றாற்போல் வண்டியின் வேகத்தை கூட்டி அவருக்கு தெரிந்த குறுக்கு சந்துகளில் எல்லாம் வண்டியை செலுத்தி பிரியா திட்டமிட்டிருந்ததை விட 5 நிமிடம் முன்னதாக விமான நிலையத்தின் வாயிலை அடைந்தார். பிரியா விரைவாய் அவளை அழைத்து வந்ததற்காக டிரைவருக்கு நன்றி கூறிவிட்டு அப்படியே டாக்ஸிக்கான பணத்தையும் கொடுத்துவிட்டு தன் உடைமைகளை கையில் எடுத்துக்கொண்டு விமான நிலையத்தின் நுழைவாயிலை நோக்கி வேகமாய் நடக்க ஆரம்பித்தாள். பிரியா விமான நிலையத்தின் முகப்பு வாயிலை நெருங்க அவள் மனது மகிழ்ச்சி வெள்ளத்தில் பெருக்கெடுத்து ஓடியதை அவள் முகத்தில் கண்கூடாக பார்க்க முடிந்தது. முகப்பு வாயில் ஒரு பகுதியின் வண்ண அலங்காரங்களை பார்த்து பிரமித்து போனாள். அலங்காரங்களை பார்த்து ரசித்தபடி அவள் மனதிற்குள் வாயிலே இவ்வளவு அழகாய் இருக்கிறது என்றால் உள்ளே எப்படி இருக்குமோ என்று நினைத்து கொண்டே ஆச்சரியம் கலந்த எதிர்பார்ப்போடு நுழைவாயிலின் உள்ளே சென்றாள். உள்ளே செல்லும் போது தான் பார்த்து ரசித்த இந்த அழகிய காட்சிகளை அப்படியே தன் அம்மாவிடம் நிச்சயம் பகிர்ந்தாக வேண்டும் என்று மனதிற்குள் சொல்லி கொண்டாள். உள்ளே சென்றதும் அங்கே காவலுக்காக நின்றிருந்த பாதுகாவலர்கள் முதலில் பிரியாவின் விமான டிக்கெட்டை சரிபார்த்து விட்டு பின் அவள் உடைமைகளை சரிபார்த்து எல்லாம் சரி என்று நிரூபணமான பிறகு அவள் பயணம் செய்யவிருக்கும் விமான நிறுவனத்தின் ஊழியரிடம் அவள் பெட்டியை ஒப்படைத்தனர். அவரும் அந்த பெட்டியை வாங்கி பிரியா பயணிக்கவிருக்கும் விமான நிறுவனத்தின் பெயர் பதித்த லேபிள் ஒன்றை அந்த பெட்டியில் ஒட்டினார். பின்பு பிரியாவிடம் நேரே சென்று வலதுபுறம் பாதுகாப்பு சோதனை அறைக்கு செல்லுமாறு கூறிவிட்டு அவளது பெட்டியை அவர் உடன் எடுத்துச் சென்றார். பிரியாவிற்கு விமான நிலைய விதிகள் ஒன்றுமே விளங்கவில்லை. தன்னை நேராக செல்லும்படி சொல்லிவிட்டு அந்த ஊழியர் தன் பெட்டியை எங்கு எடுத்து செல்கிறாள் என்று தெரியாமல் அந்த ஊழியர் தன் பெட்டியை எடுத்து செல்வதையே பார்த்து கொண்டிருந்தாள். பின்பு ஏதோ தெளிவு வந்தது போல் அங்கேயே நிற்காமல் அவள் நேரடியாக அந்த ஊழியரிடமே சென்று தன் பெட்டியை எங்கு எடுத்து செல்கிறீர்கள் என்று வினவினாள். அதற்கு அவர், உங்கள் பெட்டியை நீங்கள் பயணம் செய்யவிருக்கும் விமானத்துடன் இணைத்து அனுப்பிவிடுவோம். நீங்கள் எந்த ஊரில் இறங்க வேண்டுமோ அங்கு தானாக உங்கள் பெட்டி வந்துவிடும். அதற்கு அடையாளமாக எங்கள் விமான நிறுவன நம்பர் பதித்த லேபிளை உங்கள் பெட்டியில் ஒட்டி இருக்கிறோம். நீங்கள் இறங்கிய பின்பு அதை எடுத்து சென்றால் போதும் என்று பொறுமையாகவும் தெளிவாகவும் எடுத்து கூறினார். பிரியாவிற்கு அப்போதுதான் விமான நிலையத்தின் விதிகள் கொஞ்சம் புரிய ஆரம்பித்தது.
அவள் அந்த ஊழியருக்கு நன்றி தெரிவித்து அவர் சொன்ன பாதுகாப்பு சோதனை அறையை நோக்கி நடக்க ஆரம்பித்தார். பாதுகாப்பு சோதனை அறையை கண்டதும் பிரியாவிற்கு சற்றே ஆச்சரியமாய் இருந்தது. அங்கு ஆண்கள் பெண்கள் என்று இருபாலருக்கும் தனித்தனி சோதனை அறைகள் இருந்தன. அவ்விரு அறைகள் முன்பும் நீண்ட வரிசையில் ஆட்கள் காணப்பட்டனர். பிரியா சோதனை அறையை நெருங்கும் முன்னரே அங்கிருந்த பாதுகாவலர் அவளின் கைபேசி மற்றும் கைப்பையை அருகில் இருக்கும் ஒரு டப்பாவில் வைக்கச் சொன்னார். பயணிகள் கொண்டு வரும் பெரிய பெட்டிகளுக்கு நுழைவு வாயிலில் சோதனை செய்கின்றனர். சிறிய பைகள், கைபேசி மற்றும் மடிக்கணினி போன்ற மின்னணு பொருட்களை இங்கு சோதனை அறையில் பரிசோதனை செய்யப்படுகிறது. இத்தனை பாதுகாப்பையும் மீறி தங்கம், வெள்ளி போன்ற கடத்தல்கள் எவ்வாறு நிகழ்கின்றன என்று யோசனை செய்து கொண்டிருந்தாள் பிரியா. அதற்குள் வரிசை கொஞ்சம் நகரவே அவளும் முன்னோக்கி நகர்ந்து சென்றாள். சோதனை அறையை அருகில் வெளிநாட்டு பயணிகள் சிலர் இருந்தார்கள். அவர்கள் இங்கு என்ன வேலையாய் வந்திருப்பார்கள் என்று எண்ணிக்கொண்டே வலதுபுறம் திரும்பினார். அங்கு சிலர் குடும்பமாய் தங்கள் குழந்தைகளுடன் ஆங்காங்கே அமர்ந்திருந்தனர். பிரியா மனதிற்குள் இந்த குழந்தைகள் எல்லாம் எவ்வளவு அதிர்ஷ்டம் செய்தவர்களாய் இருப்பார்கள். இந்த சிறு வயதிலேயே விமானத்தில், அதுவும் அவர்கள் குடும்பத்துடன் பயணிக்கும் வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. நமக்கு அச்சிறு வயதில் ரயிலில் பயணம் செய்யக்கூட முடியாத வறுமை சூழ்நிலையில் இருந்தோம் என்று சில நொடிகள் அவளின் குழந்தை பருவ ஏழ்மை நிலையை நினைத்து வருந்தினான். சோதனை அறையில் பிரியாவை பரிசோதிக்கும் முறை வந்தது. உலோகம் கண்டுபிடிக்கும் கருவியை வைத்து அவளின் தலை முதல் கால் வரை பரிசோதனை செய்த பின்னர் அவளது டிக்கெட்டில் எல்லாம் சரிபார்க்கப்பட்டது என்ற முத்திரையும் வைத்து, இனி நீங்கள் விமானம் இருக்கும் இடம் செல்லலாம் என்றார். அவளை பரிசோதித்த பெண் பாதுகாவலர் சோதனை அறையில் இருந்து வெளியில் வந்தவுடன் அவள் முதல் வேலையாய் தன் கைப்பை மற்றும் கைபேசியை தேடினாள். அது பத்திரமாய் அவள் போட்டு வைத்திருந்த சிவப்பு டப்பாவில் அப்படியே இருந்தது. அதை எடுத்துக்கொண்டு, அப்பாடா, இப்போதாவது விமானம் இருக்கும் இடத்திற்கு செல்ல அனுமதித்தார்களே என்று நினைத்து கொண்டு அவ்விடம் நோக்கி ஆர்வமுடன் வேகமாய் நடக்க ஆரம்பித்தார். ஒரு வழியாய் பிரியா எல்லா சோதனை விதிகளையும் முடித்த பின்னர் விமானம் இருக்கும் இடத்தை அடைந்திருந்தார். முதல் முறையாக விமானத்தை மிக அருகில் பார்க்கிறார். சிறு வயதில் விமானம் பறப்பதை பக்கத்து வீட்டு நண்பர்களுடன் மொட்டை மாடியில் அண்ணாந்து பார்த்தது அவளுக்கு ஞாபகம் வந்தது. விமானத்தின் கதவருகில் பயணிகள் ஏறுவதற்காக படிக்கட்டுகள் போடப்பட்டிருந்தன. விமான படிக்கட்டுகளில் பயணிகள் ஏறுவதும் இறங்கி வருவதும் அவள் சினிமா மற்றும் செய்திகளில்தான் பார்த்திருக்கிறாள். முதல் முறையாய் அன்று தான் கால் பாதங்களை அந்த படிக்கட்டில் வைக்கப் போவதை அவளால் நம்ப முடியவில்லை. அது அவளுக்கு கனவு போல் இருந்தது. அந்த நொடி அவளையும் அறியாமல் அவள் கண்களின் ஓரத்தில் சிறு கண்ணீர் துளிகள் எட்டி பார்த்தது. அவளுக்கு பின் வந்தவர்கள் சாதாரணமாய் அந்த படிக்கட்டுகளை கடந்து சென்றனர். ஆனால் பிரியாவிற்கு அவளின் நெடுநாள் சாதனையை அரங்கேறியது போல் இருந்தது. ஒரு படிக்கட்டில் அவள் கால் வைத்து ஏறும் பொழுதும் அவளது இதய துடிப்பில் இருந்து லேப்டாப் என்ற சத்தம் மிக துல்லியமாக அவள் காதுகளுக்கு கேட்டதை அவளாலே உணர முடிந்தது. அங்கே விமானத்தின் உள்ளே அழகான பணிப்பெண்கள் சிரித்த முகத்துடன் பயணிகள் அனைவரையும் வரவேற்று கொண்டிருந்தனர். பிரியா உள்ளே நுழையும் போது அவளையும் புன்சிரிப்புடன் வணக்கம் சொல்லி வரவேற்றனர். பதிலுக்கு பிரியாவும் புன்சிரிப்புடன் நன்றி சொல்லிவிட்டு உள்ளே தன் இருக்கை எண்ணை தேடிச் சென்றாள். அவளை எதிர்பார்க்காதது போல் அவளின் இருக்கை எண் ஜன்னல் அருகே அமைந்திருந்தது. அதை பார்த்ததும் பிரியாவிற்கு வானில் பறப்பது போல் இருந்தது. உண்மையில் அவள் வானில்தான் பறக்கப் போகிறாள் என்பதை அந்த பேரானந்தத்தில் அவளை சில நொடிகளில் மறந்துவிட்டாள் போலும். பிரியா ஜன்னலின் அருகே அமைந்திருந்த அவளின் இருக்கை எண்ணை ஒருமுறை சரிபார்த்து விட்டு தன் இருக்கையில் அமர்ந்தாள். அவளுக்கு அருகில் ஒரு இருக்கை காலியாக இருந்தது. அங்கே வயதான வெள்ளைக்காரர் ஒருவர் பிரியாவிற்கு ஆங்கிலத்தில் வணக்கம் சொல்லிவிட்டு சிறு புன்னகையுடன் அமர்ந்தார். வெள்ளைக்காரர் தன்னிடம் பேசியதை பிரியா பெருமையாய் நினைத்தார். விமான பயணம், ஜன்னல் அருகே இருக்கை, வெள்ளைக்கார சக பயணி என இதையெல்லாம் அவள் ஒரு நொடி நினைத்து பார்த்த பொழுது பிரியாவிற்கு தன் வாழ்க்கையில் ஏதோ பெரிதாய் சாதித்தது போல் இருந்தது. விமானம் கிளம்ப இன்னும் சில நிமிடங்கள் இருந்தன. அதற்குள் பிரியா தன் அம்மாவிடம் தான் அனுபவித்த அனுபவங்களை பகிர்ந்து விடலாம் என்று அவசரமாய் தன் கைப்பையில் இருந்த கைபேசியை எடுத்தார். தன் கைபேசியின் வால்பேப்பரில் அழகாய் சிரித்த முகத்துடன் புகைப்படமாய் இருந்த அவள் அம்மாவிடம் பிரியா இவ்வாறு கூறினார். அம்மா, நீ உயிருடன் இருந்த பொழுது உன் மகள் வானில் பறப்பதை பார்க்க வேண்டும் என்று கனவு கண்டிருந்தாய்.
இன்று நீ வானில் நட்சத்திரங்களில் நட்சத்திரமாய் இருந்து நான் வானில் பறப்பதை கண்டு ரசிப்பதை என்னால் உணர முடிகிறது. நீ இரத்தமும் சதையுமாய் உயிருடன் என்னோடு இருந்தபோது நிறைவேறாத உன் கனவை இன்று நீ ஆன்மாவாய் என் அருகில் இருக்கும்போது நிறைவேறியிருக்கிறது. பொருட்களுக்கு காலாவதி தேதிகள் இருப்பது போல் பெற்றவர்கள் தங்கள் பிள்ளைகளுக்காக காணும் கனவுகள் நிறைவேறுவதற்கும் காலாவதி தேதி இருக்கிறது என்பதை நான் அறியேன் அம்மா. முன்கூட்டியே அறிந்திருந்தால் என் மேல் வைத்திருந்த உன் கனவு காலாவதியாகுவதற்குள் அதை நிறைவேற்ற நிச்சயம் நான் முயற்சித்திருப்பேன் அம்மா என்று மனதிற்குள் பேசிக்கொண்டிருந்தார். காலம் கடந்திருந்தாலும் உன் கனவை நிறைவேற்றி விட்டேன் அம்மா என்று புகைப்படத்தை பார்த்து கண்ணீருடன் சொன்னார். விமானம் கிளம்ப போவதால் அனைவரும் தங்கள் கைபேசியை ஆஃப் செய்து விடுமாறு விமான பணிப்பெண்கள் பயணிகளுக்கு அறிவிப்பு விட அனைவரும் தங்கள் போன்களை ஆஃப் செய்தனர். பிரியாவும் அவள் கைபேசியை ஆஃப் செய்துவிட்டு காதில் ஹெட்போன்களை மாட்டிக்கொண்டு கண்களை மூடி இளையராஜா பாடல்களை கேட்க ஆரம்பித்தாள். விமானமும் அவளின் அம்மாவின் கனவை போல் பல்வேறு பயணிகளின் கனவை சுமந்து மெதுவாக வானில் பறக்க ஆரம்பித்தது.